ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நவராத்திரி ஆரம்பிச்சிருச்சு. டே 1ஓட டீட்டெயில்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கலசம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஐயருக்கு கட்டுற மாதிரி நம்மளுக்கு நூல் சுற்ற தெரியாதனால அந்த கலச சொம்போட கழுத்தில் வந்து 3 இல்லைன்னா 5 சுற்று வந்து மஞ்சள் நூலில் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டு கலச சொம்புக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம். நான் வந்து மஞ்சள், ஜவ்வாது, சந்தனம், பன்னீரில் குழச்சி நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே குங்குமம் வச்சாச்சு. இப்போ வந்து கலசம் நிறச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி, அதுக்கப்புறம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கங்கா தீர்த்தம் இப்போலாம் கடையிலே கிடைக்கிது, அது வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மங்கள பொருட்கள் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன், ஒரு பூ, பாதாம் 1, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, கோல்டு ரிங்கு ஏதாச்சும் ஒன்று கோல்டில் போட்டுக்கலாம். வெள்ளி காசு இல்லைனா தங்க காசு இருந்தால் போட்டுக்கலாம். நான் வந்து $1 காயின் போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், குங்குமம் கொஞ்சம், இது வந்து தசாங்கம் கொஞ்சம், பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் பச்சரிசி ஒத்தப்படையில் வர மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து தேங்காய்க்கு நல்லா மஞ்சள்லாம் பூசிட்டு அதில் வந்து அம்மன் முகம் வந்து நல்லா சேர்த்து கட்டி வச்சுருக்கேன். இப்போ அம்மன் முகத்துக்குமே பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம கலசம் வைக்க போகிற தட்டில் பச்சரிசி பரப்பிட்டு அதில் வந்து நான் வந்து ஓம்னு எழுதிக்கிறேன். இப்போது கலசத்தில் வந்து மாவிளை 5, 7ன்னு வச்சு அது மேலே வந்து அம்மன் முகம் கட்டின தேங்காய் வச்சு இப்போ வந்து அம்மனுக்கு நகையெல்லாம் சாத்தி ப்ளவுஸ் பிட்டெல்லாம் வந்து இது பண்ணிவிட்டு இப்போ அம்மன் வந்து நான் வந்து வச்சுட்டேன். அடுத்தது சாமி ரூமில் இருக்கிற மற்ற படங்களுக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பூஜை ஆரம்பிச்சிடலாம். அடுத்தது நான் வந்து ஃபஸ்ட்டு விளக்கு பருத்திட்டேன். எல்லா விளக்கெல்லாம் பருத்திட்டு வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம் அது வந்து சாமிக்கு வச்சுட்டு இது வந்து சாமிக்கு சீர்தட்டு வச்சுருக்கேன். அடுத்தது பக்கத்தில் வந்து பிள்ளையார், முருகருக்கு வந்து வேல் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் குலதெய்வ சொம்பு வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நாள் வந்து மல்லிகைப்பூ வில்வ இலையில் வந்து அர்ச்சனை பண்ணணும் அம்மனுக்கு. நான் வந்து அம்மனுக்கு 108 போட்டு சொல்லி மல்லிகைப்பூ வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்துக்கு வந்து சுண்டல் வந்து செஞ்சுருந்தேன். இப்போ நெய்வேத்தியமும் சாமிக்கு வச்சுட்டு இப்போ வந்து தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சாச்சு. முதல் நாள் பூஜை மன நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக நிம்மதியாக வந்து முதல் நாள் பூஜை பண்ணிட்டேன். இதே மாதிரி 11 நாளும் நல்லபடியாக பூஜை பண்ணணும்னு நல்லபடியாக வேண்டிட்டு பூஜை வந்து நல்லபடியாக முடித்தாச்சு. நான் பூஜை முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப மனசு நிம்மதியாக இருந்துச்சு. அடுத்தடுத்த நாள் வீடியோவும் நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிவிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு அந்த தண்ணி வந்து மரத்து வேரில் கொண்டே கொட்டியாச்சு. தேங்க்யூ.